பிரசன்னா எப்பவுமே வந்து ஏதாவது ஒன்று ஆணித்தரமாக ரொம்ப ஆக்ரோஷமாக சத்தமாக ஒன்று சொல்லிடுவார். அது உண்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளே நம்புற மாதிரி ஆகிடும். அதனால தான் என்ன பண்ண உடனே சாட் ஜிபிடியில் போட்டு 2016 2021 வரைக்கும் டியூரிங் தி ஏடிஎம்கே கவர்மெண்ட் இன் இட்ஸ் டேர்ம் ஃப்ரம் 2016 to 21 about 1.38 lakh ஃப்ரீ அக்ரிகல்ச்சர் எலக்ட்ரிசிட்டி சர்வீஸ் கனெக்ஷன் வேர் ப்ரொவைடட். ஒன்றுமே கொடுக்கல சொன்னாரா, ஒரே நிமிஷத்தில் போட்டு எடுத்தாச்சு. எத்தனை? 1.38 லட்சம் இலவச விவசாயத்திற்குண்டான இலவசம் வேணாம், விலை இல்லாமல் இருக்கக்கூடிய மின்சார கனெக்ஷன் நம்ம கொடுத்துருக்குறோம். 1.38. சரிங்களா? அதனால் இது மாதிரி நிறைய புள்ளி விவரங்களை வந்து பிரச்சனை கொஞ்சம் சத்தமாக சொல்லுவார். எல்லாரும் பக்கத்தில் விவாதத்தில் இருக்கிறவங்களுக்கே ஒரு கரெக்டாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதனால தான் சரி நம்ம என்ன பண்ணுறது, இதில் இதெல்லாம் கொண்டாந்துறது இப்போ இதுக்கு தான். அது ஒன்று. ரெண்டாவது, இப்போ நீ கொடுத்துருது எல்லாமே நடைமுறையில் இருக்குதுன்னு சொன்னார். முதியோர் உள்ளிட்டோருக்கான முதியோர், கைம்பெண்கள், முதிர்கன்னிகள், விதவைகள் இவங்களுக்கெல்லாம் வந்து 2000 ரூபாய் நம்ம கொடுக்குறோம் உதவித்தொகையாக. ஆதரவற்ற பெண்களுக்கு கொடுக்குறோம். கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் ஆதரவற்ற பெண்களுக்கு 1200 இருந்து 2000 பொதுச் செயலாளர் சொல்றாரு. 1200 ரூபாய் இப்ப கொடுத்துட்டு இருக்கிறோம். அது 2000. ஆமா, அது நடைமுறையில் இப்ப 2000 இருக்குதுன்றாரு அவரு. அது எந்த இடத்துல நடைமுறையில் இருக்குதுன்னு தெரியல. ஒண்ணு இல்ல அந்த திட்டம் நடைமுறையில இருக்க திட்டம், அதை தான் அவங்க என்ஹான்ஸ் பண்றான்னு சொல்றாரு. 20 ரூபாய் ஆரம்பிச்சது இது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 1984ஆம் ஆண்டு மாதம் 20 ரூபாய் முதியோர்களுக்கு உதவித்தொகை கொடுத்தார். 20 ரூபாயில நீங்க எங்க வந்திருக்குது? 500 ரூபாய் இருந்துச்சு. 500 ரூபாயில 1000 ரூபாய் ஆக்குனது யாரு? 1000 ரூபாயில நீங்க 1500 இருந்து 1000 ஒரே அப்படியே டபுள் ஆக்குனது புரட்சி தலைவி அம்மா. 1200 தான் நீங்க ஆக்கியிருக்கிறீங்க. நாங்க அதை 2000 மாற்றுகிறோம். கூடுதலாக 800 ரூபாய் சேர்த்து கொடுக்குறோம்னு சொல்றோம். வங்கிகளில் பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை 505, மொத்த அறிக்கை, பிரதானமான அறிக்கைகள் 7. அதுல கல்வி கடன் தள்ளுபடி என்று சொன்னார்கள். இன்னைக்கு வரைக்கும் கல்வி கடன் தள்ளுபடி ஆச்சா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியல. அதுவும் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு வாக்குறுதின்னு சொல்றாரு. விட்டேன் இல்ல, அந்த வாக்குறுதி அவங்க தேர்தல் வாக்குறுதியில இருக்கு. கல்வி கடன் ரத்துன்றது இருக்கு. ஐயா, அதான் பண்ணிட்டீங்களான்னு கேக்குறேன் நானு. அதை அவர் பிரசன்னா பதில் சொல்லுவார். பண்ணல. நாங்க சொல்றோம், நாங்க ஆட்சிக்கு வந்தபோது நிச்சயமாக அந்த கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும். கல்வி தள்ளுபடி செய்யப்பட்டு அந்த வங்கிகளில் இருக்கக்கூடிய கடனை அரசே ஏற்றுக்கொள்ளும். புரியுதுங்களா? வங்கியில் பொதுத்துறை வங்கிகள் இருக்கும். பொதுத்துறை வங்கிகள் நம்ம போய் சொல்ல முடியும். அப்போ அரசாங்கம் அந்த பணத்தை கொடுத்து மாணவர்களுக்கான கல்வி கடனை ரத்துப்படி செய்து அவர்கள் படிப்பை முடித்து வேலைக்கு செல்கிற போது ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம இப்போ நம்ம கடனோடு நம்ம வேலைக்கு போறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் ஒரு தாயுள்ளத்தோடு ஒரு தந்தை மகனுக்கு ஆற்றுகிற உதவியாக செய்யக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு பேருபகாரம் இது. அது செய்யறாங்களா? சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம், 58 மாசம் 100 ரூபா கொடுத்துட்டாங்க. 5800 எல்லா சிலிண்டருக்கும் கொடுத்துட்டாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு. இப்போ நாங்க என்ன சொல்றோம், நீங்க 5800 கொடுத்துருக்கீங்க, ஆனா நாங்க வருஷத்துக்கு 3 சிலிண்டர் நாங்க ஃப்ரீயா கொடுக்குறோம். 5800 கொடுத்தது பத்தாது, அதனால நாங்க வந்து இப்ப கொடுத்துறோம். 100 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி நீங்க 5800 கொடுத்துட்டீங்க 58 மாசம், அதனால இப்ப நம்ம கொடுக்குறோம் சொல்லி இப்ப இதுவும் நடைமுறையில் இருக்கிறதா சொல்றாரு. அதே போல ஜல்லிக்கட்டு திமுக கொடுத்த மாதிரியே தான் நீங்க இப்ப 3 சிலிண்டர் சொல்றீங்களா? புரியல. இல்ல, திமுக அரசு எப்படி சொல்லிச்சோ அது மாதிரியே தான் இந்த 3 சிலிண்டர் அரசு. இந்த திட்டம் நடைமுறையில் இருக்குதுன்னு சொல்றாரு. அதுக்கு சொல்றேன், நடைமுறையில் எங்க இருக்குது? அப்ப நடைமுறையில் இருக்குதுன்னா அப்ப 100 ரூபா இருக்குதுன்னா இப்ப எங்க வீட்டுக்கு வரல, பாக்கி இருக்கிறவங்க 58 மாசத்துக்கு 5800 கொடுத்துருப்பாங்களோ எனக்கு தெரியல. அதனால சொல்றேன் நான், ஜல்லிக்கட்டு விளையாட்டின் போது ஜல்லிக்கட்டு வீரர்கள் உயிரிழக்க நேரிட்டால் அவர்களது குடும்பத்திற்கு 10 லட்சம் வழங்கப்படும். இப்ப இது எங்க நடைமுறையில் இருக்குதுன்னு தெரியல. ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டு வர வேண்டும் என்று அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிற போது போராடிய போது, காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற போது இது ஒரு மடத்தனமான ஒரு விளையாட்டு, இது தேவையில்லாத ஒரு விளையாட்டு என்று அப்போது மந்திரி சபையில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அது தெரியவில்லை. நாங்கள் அது உணர்ந்தோம், ஜல்லிக்கட்டு கொண்டு வந்தோம். அந்த ஜல்லிக்கட்டிலே ஜல்லிக்கட்டுக்கு அண்மையில வெற்றி பெற்ற வீரர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும் அப்படின்ற நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் நான் பாராட்டுறோம். நல்ல விஷயம், பாராட்டுறோம். அது நம்ம அசம்பாவிதம் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டு விட்டால் அந்த குடும்பத்துக்கு யாரு? ஒரு காலை அடக்குவதற்காக வீரத்தோடு தமிழகத்தில் இங்கதான் என்ன கேள்வி எழுதுனா, இப்ப கிட்டத்தட்ட அதை ஒட்டியே தான் இந்த அறிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதை ஒட்டி தான் அது நீங்க எங்களோட திட்டத்தை திட்டத்தை நீங்க தெரிஞ்சு சொன்னீங்கன்னா நான் சொல்லலாம், எப்படி வருமா? அது நகைமுறைனா இருக்கும். நீங்க ஒரு திட்டத்தை அறிவிக்கிறீங்க, அதை நீங்க இதை சொன்னனால சொல்றேன். இதே விமர்சனம் தான் இப்ப குலவிளக்கு திட்டத்துக்கு பெண்களுக்கு 2000 ரூபாய்ன்னு சொன்னீங்க. அது ஏற்கனவே 1000 ரூபாய் திமுக அரசு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ரூலிங் பார்ட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உயர்த்த போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஏடிஎம்கே கவர்மெண்ட் இமீடியட்டா 2000 மாத்தினாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் அந்த அனௌன்ஸ் பண்ணப்ப ஜனவரி 17 அனௌன்ஸ் பண்ணாரு நினைக்கிறேன். அந்த டைம்ல ஒரு விமர்சனம் இருந்தது. அதுதான் இப்ப உங்களுக்கு அதுதான் மிகச்சிறந்த உதாரணம் நான் சொன்னேன். நான் இந்த முதியோர் ஓய்வூதியத்துக்கு 20 ரூபாய் இருந்தது மாதம். அந்த 20 ரூபாய் எங்க வந்து நின்று இருக்குது? இன்னைக்கு 2000 நாங்கள் கொடுக்கிறோம் என்ற அளவுக்கு வந்து நின்று இருக்கிறது. 20 ரூபா கொடுத்தது யாரு? புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இன்னைக்கு 2000 யார் கொடுக்க போறாரு? புரட்சி தலைவர் எடப்பாடியார். அதுதான் நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, ரைட், வெல் அண்ட் குட், இருக்கட்டும். அந்த 1000ஐ 2000 நாங்கள் கொடுக்குறோம். அதுல இருந்து ஈ அடிச்சா காப்பி எங்க வந்துருச்சு இதுல? அப்ப நீங்க 1000 ரூபாய் முதியோர் உதவித்தொகை அம்மா உருவாக்கணும், 1200 நீங்க கொடுத்தீங்களே, அப்ப அது என்ன மாதிரி காப்பி? அது என்ன அடிச்சாங்க காப்பி? அது அல்ல. ஒரு திட்டம் இருக்கிறது, அந்த திட்டத்தை மேலும் சீர்தூக்க வேண்டும்.
மேலும் சிறப்பாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை தவிர நீங்க கொடுத்துட்டீங்க நாங்க கொடுத்தோம் அப்படி நீங்க பார்க்க கூடாது. இதுதான் தவறுன்னு சொல்றேன் நான். 20ல இருந்து 2000 வந்து நின்று இருக்கிறது. அப்ப அதே போல தான் இது கொண்டு வரும். அப்புறம் சிறுபான்மை அதே போல என்ன சொல்றாரு, சிறுபான்மையினருக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சிறுபான்மையினருக்கு அரசு வேலையில 3% உள் இதை ஒதுக்கீடு யார் கொடுத்தது? புரட்சி தமிழர் எடப்பாடியார். 3% உள் ஒதுக்கீடு நேரு விளையாட்டு உள்விளையாட்டு அரங்கத்தில் அந்த நிகழ்ச்சியில நான் இருந்தேன். திருப்பிரசனா உங்களுடைய பார்வை? இல்ல, நான் வந்து பாபு முருகவேல் அவர்கள் அப்படிதான் பேசுவாங்க. நான் தான் சொல்றேன்ல, நீங்க வந்து நான் சத்தமா பேசினா பொய் உண்மை எல்லாமே கணக்கு வழக்குல இருக்கு. நம்ம நண்பர் சொன்னாரு வந்து நாங்க அப்ப அவங்க சொன்ன திட்டத்தை வந்து எங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அறிவிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்கறதெல்லாம் பார்வையாளர்கள் முடிவு செஞ்சுக்குவாங்க. இங்க நாங்க என்ன சொல்றோம், உங்களை வந்து தயவு செஞ்சு புதிய திட்டங்களோட மக்களை சந்திங்கன்னு சொல்றோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இப்ப நீட் விலக்கு குறித்தோ அல்லது கல்வி கடன் குறித்தோ எங்கள்கிட்ட ஒரு கேள்வி வச்சார். நாங்க ஒத்துக்கிறோம், 505 வாக்குறுதிகளை கொடுத்தோம், அதுல 364 நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, 44 வந்து அந்த பணிகள் பரிசீலனையில் இருக்கிறது, 37 திட்டங்கள் வந்து மத்திய அரசினுடைய ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது, மீதம் இருக்கிற ஒரு 64 வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதுல மக்களுக்கு அது பயனற்றது, ஏற்கனவே அது நடைமுறையில் இருக்கிற காரணத்தினால் அது நிப்பாட்டப்பட்டிருக்கு. ஒரு ஆட்சி வெளிப்படைத்தன்மையோடு நாங்க 404 தேர்தல் அறிக்கையை நடைமுறைப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்றோம். நீங்க உங்க ஆட்சியில நீங்க என்ன பண்ணீங்க? இப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிற போது எங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், நீட். நாங்க சொன்னோம், ஆமா மத்தியில் எங்கள் கூட்டணி ஆட்சி வருகிற போது முதல் கையெழுத்து நீட் விலக்கு அப்படிங்கிறத நாங்க தேர்தலில் சொன்னோம். நீங்களும் நீட் விலக்கு அப்படிங்கிறத உங்க தேர்தல் வாக்குறுதியில சொன்னீங்க. நீங்க இப்பதான் பாஜகவோட கூட்டணியை வந்துச்சிட்டீங்கல்ல, இப்ப அங்க இருக்குதானே தேர்தல் நேரம் தானே, நாங்க நீட் விலக்கு வாக்குறுதி கொடுத்தோம், இது தேர்தலுக்கு பயன்படும், ஆகவே பாஜக வந்து நீட் விலக்கு மசோதாவை கொண்டு வாங்கன்னு பேசி பாருங்களா. ஏன் உங்களால பேச முடியல? இப்ப வரைக்கும் பேச முடியல. அந்த சித்தாந்தத்தை தான் நான் சொல்றேன். ரெண்டாவது, நிதி பிரச்சனையை பத்தி ரொம்ப நிறைய பேசினார். நான் வந்து 2011 இருந்து 2021 வரைக்கும் எடுத்துக்கிறேன். நான் பெருமையோடு சொல்றேன், நாங்க ஆட்சிக்கு வந்தப்பையும் கொரோனா இருந்துச்சு, அதே டிபிசிட் தான் இருந்துச்சு. ஆனா அதிமுக ஆட்சி முடியிறப்ப 0.03% இருந்ததை ஆட்சிக்கு வந்த உடனே 7.11% மாத்தினது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவர் சொன்னார், நான் ஆட்சி முடிகிற காலகட்டம் இல்லை, நான் வந்த உடனேயே பொருளாதாரத்தை வலுப்படுத்தி 2 இலக்க பொருளாதாரத்தை கொண்டு வருவேன்னாரு. நான் 2 புள்ளிவிவரங்கள் சொல்றேன். அதிமுகவினுடைய ஆட்சி காலத்துல தொழில் முதலீட்டு வளர்ச்சியில 17வது இடத்துல இருந்துச்சு பெரிய மாநிலங்களுடைய பட்டியல்ல, இன்னைக்கு அது முதல் இடத்துல இருக்கு. தொழில் ஊக்குவிப்பு பட்டியல்ல 14வது இடத்துல இருந்துச்சு, இன்னைக்கு அது 2வது இடத்துல இருக்கு. தனிநபர் வருமானத்துல இந்திய சராசரியில வந்து அன்றைக்கு வந்து என்ன வரிசையில இருந்துச்சுன்னு கூட அதிமுகவை தெரியாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கு கடந்த வாரம் ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருக்குல்ல, நாங்க வந்து தேசிய சராசரியை விட 1.96 லட்சம் வந்து அதிகமா இருக்கும். அப்ப வேலை வாய்ப்பு அதிகப்படுத்தி இருக்கிறோம், 36 லட்சம். இவர் சொன்னாரு, நாங்க வந்து கடனே வாங்கல, கடந்த லாஸ்ட் 2 இயர்ஸா நாங்க கடன் வாங்கலன்னாரு. உங்களுக்கு கடன் கொடுக்கல, ரிசர்வ் வங்கி சொன்னிச்சு அதிமுக அரசுக்கு கடன் கொடுக்காத, கடன் வாங்குற தகுதியற்ற அரசாங்கமா இருக்கு அப்படின்னு சொன்னுச்சு. அப்ப எந்த அளவுக்கு இவருடைய பொருளாதார நோக்கம் இருந்துச்சு, பொருளாதார வளர்ச்சி இருந்துச்சு. ஆனா எங்களுடைய ஆட்சி வந்துச்சு, ஆகச்சிறந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார அறிஞர்களை எல்லாம் கொண்டு வந்து கட்டமைச்சோம். இந்த புள்ளிவரங்கள் எல்லா தளத்திலையுமே இருக்குல்ல, ChatGPT போட்டு பார்க்க சொல்லுங்க பாபு முருகவேல் அவர்களை, எல்லா இடத்துலயும் இருக்கு. பொருளாதாரத்தின் அடிப்படையில இன்னைக்கு இந்திய மாநிலங்கள்லயே மத்திய அரசினுடைய நிதி பகிர்வு இல்லை, மத்திய அரசினுடைய பொருளாதார கோட்பாடுகள்ல தமிழ்நாடுங்கிற பேரே இல்லை. அப்படி இருந்தும் கூட மத்திய அரசு வஞ்சிக்கிறது, நிதி திட்டங்களுக்கு நிதி இல்லை, கல்வி நிதிக்கான நிதி இல்லை, மருத்துவத்திற்கு போதிய நிதி உதவி இல்லை. இப்படி எல்லா நிதி உதவிகளையும் தடுத்து நிறுத்தினாலும் ஒரு மாநிலம் பொருளாதாரத்தில் முன்னணியில் இருக்கு அப்படின்னா அதற்கு ஒரே காரணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மாண்புமை மனிதர் தான். அப்ப நாங்க வைக்கிற கோரிக்கை தான், நீங்க மக்களை சந்திங்க, இது தேர்தல் களம். ஆனால் வருகிற போது தயவு செஞ்சு அந்த ஈயடிச்சாங்காப்பியை ஓரமா வச்சுட்டு உங்களுக்கென்று புதிதாக உங்களுக்கென்று சித்தாந்தத்தை, இப்ப ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு வந்து காப்பீடு கொடுப்பேன் இருக்காரு, அதே முதலமைச்சர் வந்து 10 நாளைக்கு முன்னாடி அரசு வேலை கொடுக்குறேன் இருக்காரு. அவர்கள் வந்து மிகச்சிறப்பாக பணியாற்றுவதற்கு மதுரை வட்டாரத்தை உள்ளடக்கி ஒரு 2 கோடியில வந்து ஒரு உயர்தர மருத்துவ பயிற்சி நிறுவனமும் மருத்துவமனையும் நான் அமைச்சு தரப்போறேன் அப்படின்னு இருக்காரு. அதை போலவே காளைகள், சிறப்பு காளைகளுக்கு அரசு மரியாதை, இப்படின்னு எல்லா திட்டங்களையும் சொன்னதை அப்படியே காப்பி அடிச்சு அறிவிக்கிறதோ, அல்லது நான் வந்து நீங்க 1500 ரூபா 1000 ரூபா கொடுக்குறேன்னப்ப எடப்பாடி என்ன சொன்னாரு, அது சாத்தியம் இல்ல, எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னாரு. அப்ப 1500 எப்படின்னு நீங்க பத்திரிகையாளர் கேட்டப்ப அது நாங்க ஒரு யோசனை வச்சிருக்கோம்னாரு. அப்ப 2000 ரூபான்னாரு, இப்ப 2000 ரூபா அறிவிச்சிருக்கிறார். நீங்க வந்து பெண்களுக்கு விடியல் பேருந்து பயண திட்டத்தின் மூலம் திட்டங்களை கொடுக்குறப்ப அது ஆண்களுக்கும் அந்த திட்டம் எக்ஸ்டென்ஷன்.
நான் திரும்ப கேட்கறது தான், தயவு செஞ்சு நீங்க ஒரு குழு அமைச்சீங்களே, அந்த குழு இருக்கா இல்லையா, அந்த குழு மக்களை சந்திச்சுதா இல்லையா, அல்லது அந்த குழு சிந்திச்சுதா இல்லையா, ஏன் இப்படி திமுகவினுடைய திட்டங்களுக்கு கமா ஃபுல் ஸ்டாப் வச்சு இதுதான் எங்க திட்டமா வரப்போகுதுன்னு அறிவிக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன்.